தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் காமர்ஸ் சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் இன்ட்டு எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்துட்டு எம்சிக்யூஸ், அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்துட்டு உங்களுக்கு வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் இருக்கக்கூடிய வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம் முன்னாடி இந்த ஆன்சர் வித் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். காமர்ஸ் பார்ட் 1, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 1. ஆக்குபேஷன் ஆஃப் அ டாக்டர் இஸ் டேஷ். ஆப்ஷன் ஏ எம்ப்ளாய்மெண்ட், ஆப்ஷன் பி பிஸ்னஸ், ஆப்ஷன் சி ப்ரொஃபஷன், ஆப்ஷன் டி சோல் ப்ரொப்ரைட்டர். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரொஃபஷன். ஆக்சுவலாக இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது அந்த கொஸ்டின் பேப்பரில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வினாத்தாள் எல்லா பக்கமும் சரியாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியாக பிரிண்ட் ஆகலை, இல்லை மிஸ்டேக் இருக்குன்னா அந்த வினாத்தாளை வந்துட்டு உங்கள் ஆள் சூப்பர்வைசரை கொடுத்து வேறு ஒரு வினாத்தாளை வாங்கி கொண்டு நீங்கள் எக்ஸாம் எழுத தொடங்க வேண்டும். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் வந்துட்டு எந்தெந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணி எழுதலாம், எதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரை வந்து அண்டர்லைன் பண்ணணும், எதை யூஸ் பண்ணி நீங்கள் டிராயிங்ஸ் வரையணுங்கிற மாதிரி இந்த 2வது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த கொஸ்டின் போகிறாங்கன்னா இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 2. கௌட்டில்லாஸ் அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரைப்ஸ் எக்கனாமி இன் டேஷ். ஆப்ஷன் ஏ பல்லவா, ஆப்ஷன் பி பாண்டியா, ஆப்ஷன் சி மயூரியன், ஆப்ஷன் டி சேரா. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மயூரியன். நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் எழுதும்போது கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. வேறு ஃபார்மேட்டில் எழுதாதீங்க, அல்ல வெறும் ஆன்சரை மட்டும் எழுதாதீங்க. ஆப்ஷன் ப்ளஸ் ஆன்சர், ஆப்ஷன் போட்டு இந்த சி டாட் வந்து கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி எழுதுங்க. இல்லை சி போட்டு உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க, கேபிட்டல் சி கொடுத்துருக்காங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதே ஃபார்மேட்டில் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 3. The board of directors of a company is elected by option A creditors, option B debitors, option C debenture holders, option D shareholders. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஷேர் ஹோல்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 4. The membership in Hindu undivided family business organization can be acquired only dash. Option A by birth, option B by marriage, option C birth and marriage, option D all the above. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி birth and marriage. கொஸ்டின் நம்பர் 5. The oldest form of organization in public sector. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், ஆப்ஷன் டி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், ஆப்ஷன் சி மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், ஆப்ஷன் டி ஸ்டேச்சுரி கார்பரேஷன். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். கொஸ்டின் நம்பர் 6. 14 banks were nationalized in India in the year. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1980, ஆப்ஷன் பி 1949, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1932. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1969. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. Which is the fastest mean of transport? ஆப்ஷன் ஏ ரயில், ஆப்ஷன் பி ரோடு, ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஏர். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏர். கொஸ்டின் நம்பர் 8. The main benefits of logistics is dash. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவிட்டி, ஆப்ஷன் பி காஸ்ட் மினிமைசேஷன், ஆப்ஷன் சி ப்ராஃபிட்டபிலிட்டி, ஆப்ஷன் டி ஸ்டோரேஜ். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காஸ்ட் மினிமைசேஷன். கொஸ்டின் நம்பர் 9. Socially responsible business provides goods at. ஆப்ஷன் ஏ ஹை பிரைஸ், ஆப்ஷன் பி லோ பிரைஸ், ஆப்ஷன் சி ரீசனபிள் பிரைஸ், ஆப்ஷன் டி மாடரேட் பிரைஸ். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரீசனபிள் பிரைஸ். கொஸ்டின் நம்பர் 10. Ethics is important for dash. ஆப்ஷன் ஏ டாப் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் பி மிடில் லெவல் மேனேஜர்ஸ், ஆப்ஷன் சி நான் மேனேஜரல் எம்ப்ளாயீஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தெம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தெம். கொஸ்டின் நம்பர் 11. Equity shareholders are the dash of the company. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரெடிட்டார்ஸ், ஆப்ஷன் பி ஓனர்ஸ், ஆப்ஷன் சி டெப்டார்ஸ், ஆப்ஷன் டி எம்ப்ளாயீஸ். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓனர்ஸ். கொஸ்டின் நம்பர் 12. Investment limit of a micro enterprise under manufacturing sectors does not exceed dash lakhs.
இதுக்கான 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 50. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 25. Question number 13. Dash are agents who merely bring the buyers and the sellers into contract. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ broker, ஆப்ஷன் பி commission agent, ஆப்ஷன் சி selling agent, ஆப்ஷன் டி stockist. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ broker. Question number 14. Dash are mobile traders who deal in low priced articles with no fixed place of business. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ஷாப்பிங் மால்ஸ், ஆப்ஷன் பி சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆப்ஷன் சி ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ், ஆப்ஷன் டி இன்டர்நெட் ட்ரேடர்ஸ். இது சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இட்டினரண்ட் ட்ரேடர்ஸ். இட்டினரண்ட் ட்ரேடர்ஸ். Question number 15. World Bank is located at Dash. Option A Washington DC, option B New York, option C Tokyo, option D Hong Kong. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் டிசி. Question number 16. The balance of payment consists of dash. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரண்ட் அக்கௌண்ட், ஆப்ஷன் பி கேபிட்டல் அக்கௌண்ட், ஆப்ஷன் சி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், ஆப்ஷன் டி போத் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். 70th question. Acceptance to be valid must dash. Option A be absolute, option C B unqualified, option C both B absolute and unqualified, option D B confidential. Correct answer option C both B absolute and unqualified. Question number 18. The compensation given for breach of contract is dash. A damage, B remuneration, option C money, option D check. Correct answer option A damage. Question number 19. The year in which income is earned is known as. Option A assessment year, option B previous year, option C late year, option D calendar year. Correct answer பார்த்தீங்கன்னா option B previous year. Question number 20. What is IGST? 4 ஆப்ஷன். ஆப்ஷன் A integrated goods and service tax, option B Indian goods and service tax, option C initial goods and service tax, option D all the above. இதுக்கான சரியான ஆன்சர் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 1 மார்க் கொஸ்டின் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் வந்துட்டு டிஃபைன் காமர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான ஆன்சரே வந்துட்டு இந்த பிடிஎஃப்லேயே வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் ஆன், அது 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதுக்கான கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆன்சர் எல்லாமே வந்துட்டு இந்த இதில் அப்டேட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறங்க, ஆன்சர்ஸ் இதில் இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு போதுமானது. இது வந்து கொஸ்டின் நம்பர் 31, 32, 33. அதாவது இது வந்துட்டு உங்களுக்கு மாடல் கொஸ்டின் ப்ரிப்பேருங்கனால வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் சரியாக கொடுக்கல. அதாவது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் எழுதணும், எந்த கொஸ்டின் கம்பல்சரின்னு கொடுக்கல. ஆனால் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதுட்டு எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனில் எத்தனை கொஸ்டின் எழுதணும், எந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக எழுதணும், ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கும் அந்த தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறையா பக்கங்கள் ஆன்சர் எழுத வேணாம். ஏன்னா உங்களுக்கு நேரமும் வீணாகும், உங்களுக்கு பக்கமும் வேஸ்ட் ஆகும். Question number 34, question number 35, 36, 37 எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சரோட அப்டேட் ஆகிருக்கு. பார்த்துங்க, வேணுங்கிறவங்க நீங்கள் அப்படி வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட் 4 கொஸ்டின் நம்பர் 41 எல்லாமே ஃபுல் ஆன்சரோட உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. 41B இது எழுதாத கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய இந்த இது கூட எழுதாத கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீவேர்ட்ஸு. இந்தந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு எந்தெந்த கீவேர்டுக்கு எந்தெந்த மாதிரி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிங்க கீவேர்ட்ஸ்லாம். இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவோம். அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம இவ்வளோத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வந்துட்டு உங்களுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நான் வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். இதில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஆன்சர் ப்ளஸ்ஸு வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும்தான். இன்னும் இந்த கீவேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதியிருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கொடுப்பாங்க. அப்போ என்னதான் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு இந்த கீவேர்டை விட்டுருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதில் எந்த மதிப்பெண்களும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த கீவேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதுவது மிக முக்கியம். அப்படி எழுதக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பேனாவோ பென்சிலோ யூஸ் பண்ணி நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அது வந்துட்டு எதில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் கொஷின் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் 2ல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் வந்துட்டு பென் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இதில் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் எக்ஸாமை எழுதுங்க. எல்லாமே ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். பார்த்துங்க, இது வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு 11th படிக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் அந்த குரூப் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க வந்துட்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கொடுத்த வந்துட்டு உங்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.